கிரெடிட் கார்டு உங்களால ஈஸியா வாங்கிட முடியாது தெரியுங்களா? கிரெடிட் கார்டு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா நீங்க அதுக்கு தகுதியானவங்க அப்படின்றதுனால தான் அந்த கிரெடிட் கார்டை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு இஎம்ஐயா கூட கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் இப்ப இருக்கு. நீங்க வந்து என்ன பேங்க்ல இருக்கீங்களோ அந்த பேங்க் நீங்க கிரெடிட் கார்டையும் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம், அதை இஎம்ஐயாவும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க லோனையும் வந்துட்டு கரெக்டா கட்டி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் அப்படின்றது இருக்கு. அதுல ஒரு வழியை கிரெடிட் கார்டை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிரெடிட் கார்டு அப்படின்னாலே தெரிச்சு ஓடுவாங்க. முதல்ல இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். கிரெடிட் கார்டு அப்படின்றது வரமா சாபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிடாதீங்க. அந்த ஒரு ருசி கண்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பா அதையே நம்ம தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். 45 நாள், இந்த 55 நாள் இதெல்லாம் பெருசாவே யாரும் பேச மாட்டேன்றாங்க. வட்டி இல்லாம காசு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அவனையே பிளைம் பண்ணிட முடியாது. நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல வந்துட்டு அவன் கேள்வி கேட்கக்குள்ள சார் மினிமமாவது கட்டுங்க, அடுத்த மாசம் மீதியை கட்டுங்கன்னு சொல்லிடுவான். அப்ப நான் என்ன செய்வோம்னா இதெல்லாம் வந்து கழுத்து நெரிக்கிற கடன், இதெல்லாம் வந்து மோசமான கடன். இவன் 1 லட்ச ரூபா கட்டினாலும் அங்க வந்து 1 ரூபா குறையாது. ஏன்னா அவன் மினிமம் அமௌண்ட்டை மட்டும்தான் அங்க எடுத்துப்பான். அவன் அதை அவன் சொல்லிதான் கேட்கறான். ஏன்னா இந்த கான்செப்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு மினிமம் டியூ கேட்டா கொடுக்காதீங்க, அதை உடனே இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டும் ஒர்க் ஆகும். நீங்க மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட கட்ட கிரெடிட் கார்டு வந்துட்டு அங்க லிமிட் ஏறிக்கிட்டே போகும். அதே போல உங்களுக்கு யாரும் வட்டியும் போட மாட்டாங்க, உங்கள்ட்ட யாரும் ஃபோன் பண்ணியும் கேட்க மாட்டாங்க. நீங்க காசு வாங்கினவங்கள்ட்ட திரும்ப அந்த காசை கொடுத்துருவீங்க, மாசம் மாசம் அதை இஎம்ஐயா போட்டு கட்டிக்கலாம். இதை பண்ணீங்கன்னா தான் கிரெடிட் கார்டு அப்படின்ற கடனை ஈஸியா உங்களால முடிக்க முடியும். இப்ப யாராவது உங்கள்ட்ட வந்துட்டு ஒரு விஷயங்களை கேட்பாங்க,